ஓம் கம் கணபதையே நமக. தமிழ் ஆன்மீகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அற்புதமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்த டேட்லேருந்து எந்த டேட் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் போட முடியும். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அதி அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு ஒளியை வழங்கக்கூடிய இரு கிரகங்களில் முதன்மையானது. அடுத்து சந்திர பகவான். எப்போவுமே ஒன்று சூடு, ஒன்று குளிர்ச்சி. அதாவது இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு சூடும் வேணும், குளிர்ச்சியும் வேணுங்கிறதுக்காகத்தான் சூரியன் சந்திரன், தகப்பனார் தாயார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நீச்சம் அவர். ஏன்னா மேஷத்தில் உச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக துலாமில் நீச்சம். ஏன் துலாமில் நீச்சம் அப்படின்னா, சாதாரண மழைக்காலம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கணும். அப்படி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது இந்த சூரிய பகவானின் ஒளி பூமியில் விழறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த நீச்சம்னு சொல்கிறது. சாதாரணமாகவே மழைக்காலம் மேகமூட்டமாக இருக்கும், சூரியனை பார்க்குறதே அரிதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த நீச்ச ராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரப்போகிறார். விருச்சிக ராசி செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டது. செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரே டீம்ங்கிறதுனால இந்த செவ்வாயோட வீடு சூரியனுக்கு ஓகே. அந்த வகையில் நீச்ச ராசியை விட்டு விலகி அவர் விருச்சிக ராசிக்கு வரார் அப்படின்னா அவர் பெரிய பலத்தோடு வரார். அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே நிறையா பேருக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுவும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். 2ஆம் இடம் ஓகே, பணபரம் 2, 11 இதெல்லாம் ரொம்ப அற்புதம். ஆக இந்த விருச்சிக ராசியில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனது 5ஆம் பார்வை அங்கே போட்டுருக்கார். ஏன்னா குருவுக்கு உங்களுக்கே தெரியும், குருவுக்கு 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகள். இதில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 5, 9 ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ங்கிறது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது. இப்போ என்றைக்குமே நமக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறது வேறு, சைட்லேருந்து பார்க்குறது வேறு. அப்போ 5ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். இந்த விருச்சிக ராசியை பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப அற்புதம். 17-11-2025 முதல் 15-12-2025 வரைக்கும் இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 30 நாட்கள். அதில் முதல் 15 நாட்கள் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து 15 நாட்கள் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 30 நாட்கள். அற்புதம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்களும் விருச்சிக ராசியில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார். அது எந்தெந்த ராசின்னு நம்ம பார்ப்போம். ஓம் பாஸ்கராய நமக. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கன்னி ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. உங்களுக்கு சூரிய பகவான் பார்த்திங்கன்னா விரையாதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி. நிறைய பேருக்கு 12ஆம் இடம் அப்படின்னாலே மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்கிற உடனே எல்லாருக்கும் மோட்சம் அப்படின்னாலே இறந்து போனால் தானே மோட்சம் அப்படின்னு. அது கிடையாது. நம்மளோட விருப்பங்கள் பூர்த்தி ஆனாலே மோட்சம்தான். அப்போ இந்த விருப்பங்களை பூர்த்தி அடைய வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் இந்த சூரிய பகவான் இருக்கார். எப்போவுமே நம்ம இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜீவனம் எடுத்துன்னு வரோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னாலே நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி அடைய வைக்க வேண்டிய இடத்துல வரோம். எல்லாருமே அவங்கவுங்களுக்கு அந்தந்த இதுக்கேற்ற மாதிரி விருப்பங்கள். சில பேருக்கு சிற்றின் இன்பங்கள், சினிமா பார்க்கணும், ட்ராமா பார்க்கணும், ஹோட்டலில் நல்லா சாப்பிடணும், தூங்கணும் அப்படிங்கிறதெல்லாம். சில பேருக்கு கோயிலுக்கெல்லாம் போகணும், ஆன்மீக பயணங்கள் எடுத்துக்கணும், காசி ராமேஸ்வரம் அது இது எங்கெங்கே போகணும். சில பேருக்கு வெளிநாடு போயிட்டு வரணும்,
ஒவ்வொரு வெளிநாடாக போயிட்டு வரணும் அப்படின்னு. சில பேருக்கு நிறைய பயணங்கள் எடுத்துக்கணும். அதெல்லாம் எல்லாம் விருப்பங்கள். அந்த இடத்துல விரையாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்தார். 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலே தனவாக்கு குடும்பஸ்தானம். சரி, 2ஆம் இடத்துலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாரா? தனவரவு கொஞ்சம் அப்படி இப்படி வந்தது. வாக்குறுதிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைவேற்றினீங்க. அப்பப்பா, அதுவே குடும்பத்துக்கு ஏதாவது வாங்கினா கூட ரொம்ப டென்ஷனில் தான் வாங்கி போட்டீங்க. அந்த வகையில் 2ஆம் வீட்டை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று. 3, 6, 10, 11. இந்த 3ங்கிறது அரைமறைவுன்னு சொல்லலாம். எப்போவுமே மறைவு ஸ்தானத்தில் சில கிரகங்கள் இருந்தாலே மறைந்து சில நன்மைகளை கொடுப்பாங்க. சில பேர் சில கிரகங்கள் மறைந்து சில தொல்லைகளை கொடுப்பாங்க. ஆனால் இந்த 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தைரியத்தை கொடுப்பார். தைரியம், இந்த வேலையை என்னால் செஞ்சு முடிக்க முடியுங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த சூரிய பகவான் வரார். இப்போ உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு சூரிய பகவான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் இந்த அரசியல்வாதிகளுக்கு. உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனாலே உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எப்போவுமே நம்மளோட வேலையை நம்ம செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான உயர்வுகள் நமக்கு அற்புதமாக கிடைக்கும். ஆமாம், தொழில் வியாபாரம் லாபம் எப்படி வரணும் அதுக்கு மட்டும் ஸ்கெட்ச் போடுவீங்க, அந்த லாபம் அற்புதமாக கிடைக்கும். அதுமாதிரி சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதுமாதிரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அமையும். ரொம்ப நாள் வேறு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் அதி அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு அருமையாக அமையும். கடன் சுமை கண்டிப்பாக குறையுங்க இந்த காலகட்டத்தில். முதல்ல 15 நாட்கள் இந்த சூரிய பகவான் மூலமாக உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக நடைபெறும். ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக நினச்சிருந்தீங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை முடிக்கணும் 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 முடிக்க முடியல, இப்போ முடியும். அடுத்தபடியாக குழந்தைகள் ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மாதமாக ரொம்ப டென்ஷன், குழப்பம் குழப்பம், குடும்பத்தில் குழப்பம், அவங்க மூலமாக ஏகப்பட்ட செலவுகள். ஆனால் இப்போ இந்த குழந்தைகள்லாம் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய அந்த உயர்வுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கடன் சுமை கண்டிப்பாக குறையும். கண்டிப்பாக உங்களுக்கு கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக குறையும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இந்த மருத்துவ செலவுகள் குறையும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அறிவுத்திறன் விருத்தியாகும். ஒவ்வொரு முயற்சியும் உங்களது அறிவுத்திறன் மூலமாக அற்புதமான ஒரு முடிவிற்கு வரும். உங்கள் என்றைக்குமே முயற்சிகள் நல்லபடியாக வெற்றி அடைஞ்சாலே பெரிய பாக்கியம். இந்த காலகட்டம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு தெளிவு இருக்கும், உடலில் ஒரு தெளிவு இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமான ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும். அடுத்தபடியாக ஜீவனம் விருத்தி அடையும். உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்தில் சரி, ஜீவனம் விருத்தி அடையும். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறது அந்த வங்கி கடன் உதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரலைனாலும் ஒரு லெட்டர் எழுதி போட்டு கேட்டுருவீங்க, என்னாச்சு எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னு. அதனாலேயே உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த வருமானம் கண்டிப்பாக வந்துடும், அந்த கடன் உதவி. அதே உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் வரத்துக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கூடி வர்றதுனால உங்களது இடமாற்றம் அருமையாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும். அதுமாதிரி உடன்பிறப்புகள்
இது வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்தது, ஏகப்பட்ட குழப்பத்திலே குடும்பம் இருந்தது, டென்ஷன், பிரிவினை கூட சொல்லலாம், அந்த மாதிரிலாம் நிறைய எல்லாம் பார்த்துட்டிங்க. எல்லாம் விலகி இப்போ குடும்பம் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதுமாதிரி திருமண யோகம் சிலருக்கு கைகூடும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமண யோகம் கைகூடும். அதனாலே சில செலவுகள் உங்களுக்கு வரலாம். ஆனாலும் இந்த சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுறதோடு இல்லாமல் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வாங்கோ. திங்கக்கிழமை ரொம்ப அற்புதம். அதேமாரி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, துளசி மாலை சாத்திட்டு வாங்க, அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே உங்களது விரையாதிபதி சகாயஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.